9ஆம் வகுப்பு பாகம் 2. நீங்களும் உங்கள் 9ஆம் வகுப்பு அனுபவத்தோடு கதையை கேட்கவும். ராஜாவை பார்க்கும் அந்த பெண்ணின் பெயர் வாணி. ஆமாம், அவனை அவளின் 10வது வயதில் கடைசியாக பார்த்தது. பின்பு 2 வருடம் கழித்து அவளுடைய 12ஆம் வயதில் அவனை பார்க்கிறாள். ஒரு நாள் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியை திடீரென யாரோ வெளியில் நிற்கிறார்கள் என்று ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி பார்க்கிறார். அனைத்து பிழைகளும் யார் என்று பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் வகுப்பில் கீழே உட்கார்ந்திருக்கிறோம். அது கட்டிடம்தான். பெஞ்சோ டெஸ்கோலாம் கிடையாது. நாங்கள் கீழே உட்கார்ந்து இருப்பதால் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி அவர்கள் பக்கவாட்டில் நின்று 2 பேருடன் பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆசிரியர் கிளம்பிவிட்டால் என்ன ஆகும்? ஒரே பேச்சு தான். திடீரென அந்த பையனோடு உள்ளே ஆசிரியர் வருகிறார். யார் என்று பார்த்தால் வேறு யாரு, நமக்கு தெரிஞ்ச ராஜா தான். அதுவும் தான் படிக்கும் 8ஆம் வகுப்பின் ஆ பிரிவில் வந்து சேருகிறான். எப்பொழுது என்றால் ஸ்கூல் ஆரம்பித்து 1 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. திடீர்னு நியூ அட்மிஷனாக வந்து சேர்றான். அவளுக்கு ஒரே ஷாக்கு. என்னது, இவன் நம்மளை விட பெரிய பையன் கிடையாதா? இவன் எப்படி நம்ம கிளாஸில் வந்து சேர்ந்தான்? இவன் நம்மளை விட பெரிய பையன் தானே நினைத்தோம். பார்க்க அப்படி தானே இருக்கான். மனசுக்குள்ளே பேசிக்கொள்கிறாள். எப்படின்னு அவளுக்கு புரியல. சிறிது நாட்கள் அப்படியே போகுது. அவன் ஏதோ ஜாலியாக வருவான். ஸ்டைலான ஆள், நல்லா இருப்பான். பார்க்குறதுக்கு நினைவெல்லாம் நித்யா படத்தில் வர்ற கார்த்தி சாயலில் இருப்பான். 90களில் நடிகர் கார்த்தி வச்சிருந்த ஹேர் ஸ்டைலே வச்சிருப்பான். ராஜாவை பார்த்தால் 10th படிக்கிற பையன் மாதிரி இருப்பான். இவனை பார்த்தா அவளுக்கு சின்ன பயம். பெரிய பையனாக தெரிவதாலோ என்னவோ இவங்கெல்லாம் ஒரு மார்க்கமாக ரோட்டில் நின்று விளையாண்டது தான் அவளுக்கு நினைவுக்கு வருது. பெருசாக அவளும் கண்டு கொள்ளவில்லை, இவனும் கண்டு கொள்ளவில்லை. ஒரு நாள் வாணி ராஜாவிடம் போய், நீ ராஜன் தானே என்று என்னை தெரியுதா என்று கேட்டு முடிப்பதற்குள், ஓ, நீ மதியக்கா பொண்ணு தானே என்றான். அவன் பதில் சொன்ன தோரணை எப்படி இருந்ததுன்னா, அதெல்லாம் உன்னை தெரியும் அப்படின்ற மாதிரி. வாணிக்கு தான் கொஞ்சம் பல்பு வாங்கின மாதிரி இருந்தது. நாட்கள் இப்படியே நகர்கிறது. ஒரு நாள் அவனோ இவளிடம், உன் நோட்டை தெரியா என்று கேஷுவலாக வந்து கேட்குறான். அவன் கேட்ட விதம் இன்றும் ஞாபகம் இருக்கிறது. எதுவுமே தெரியாத போல இருந்த பையன் திடீர்னு வந்து உரிமையா பல நாள் பழக்கப்பட்ட பெண்ணிடம் கேட்பது போல் நோட்டை கேட்கிறான். இவளும் திடீரென்று அவன் பேசின உடனேயே நோட்டை கொடுத்து விடுகிறாள். என்ன செய்வது என்று புரியாமல் அவளுக்கு ஏற்கனவே இவன் எப்படி 8ஆம் வகுப்பில் வந்து சேர்ந்தான் என்ற குழப்பம் இருந்ததல்லவா, அது வேற. 2வது தெரிஞ்ச பையன்தானே, அந்த ஒரு கன்சர்ன் அவளுக்கு. அவன் பேசியதும் நெருக்கமானது மாதிரி ஒரு உணர்வு அவளுக்குள், சின்ன சந்தோஷமும் கூட. அதுக்கப்புறம் அவன் ஆப்சண்ட் ஆனா அந்த கிளாஸ் ஒர்க்கை இவளிடம் கேட்டு வாங்குறதும், நீ முடிச்சுட்டா எனக்கும் கொஞ்சம் எழுதி தரையான்னு வரைஞ்சி தரையான்னு அவன் அப்படியே கேட்குறதும், இப்படியே 2 மாதங்களுக்கு மேல் சென்று விட்டது. அப்போதுதான் இவங்களுக்கு தெரிந்தது, அவன் கையில் அடிபட்டு பள்ளிக்கு செல்ல முடியாதாலும் பரீட்சை எழுத முடியாது போனதனாலும் சில மாதங்கள் வீட்டிலேயே கையை அசைக்காமல் இருந்ததால் அந்த வருட பள்ளி படிப்பை முடிக்க முடியாமல் போனதால் திரும்பவும் 8ஆம் வகுப்பில் சேர்ந்துள்ளான் என்று அடிக்கடி படங்களை வரைந்து செல்ல கேட்கும் இவளுக்கு ஒரு கட்டத்தில், இவனே வரைந்தால் என்ன, இவன் சும்மா தானே ஓபி அடிக்கிறான், நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவன் ஜாலியாக தானே இருக்கான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் நீயே வரைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. அவனுக்கு அதுக்கப்புறம் இவகிட்ட பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இருந்துட்டான். இவளும் படிக்கிற வேலையில் கவனமாக இருப்பா. அவனுக்கோ இவன் நல்லா படிக்கிற ஆள் வேற அப்படின்ற மாதிரி ஏதோ திமிராக பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் இதனால் இவங்களுக்குள்ள சண்டையோ கோபமோலாம் கிடையாது. அவன் அப்படிதான் ஸ்டைலிஷாக, அவன் பார்வையே கொஞ்சம் அப்படியே, பார்த்ததும் பார்க்காத மாதிரியும் பேசிக்கொண்டும் சிரித்த முகத்தோடும் அப்படித்தான் இருப்பான். நன்றாக தான் போய்கொண்டிருந்தது. 8ஆம் வகுப்பின் அரையாண்டின் பிற்பகுதியில் அவனுக்கு இப்போ இந்த ஸ்கூலில் நல்ல பழக்கம் கிடச்சிருச்சு. பழக்கப்பட்ட இடமா மாறிடுச்சு. முன்பு வேறு ஏதோ ஸ்கூலில் இருந்து வந்தான். இப்போது இங்கே டீச்சர் சார் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருக்கான். அவங்களிடம் ஃப்ரீயாக பேசுவான். ஆனால் படிக்கிறது என்னவோ கம்மி தான். அவன் குறைவாக படித்தாலும் 70% மேலே எடுத்துடுவான். அவன் நல்லா படித்தா இன்னும் மார்க் எடுக்கலாம். பட் அவன் டைப்புக்கு அவ்வளவுதான் நான் படிப்பேன்ற மாதிரி இருந்துருவான். இவ்வளவு ஏன், கடைசி பெல் அடித்த பிறகுதான் உள்ளே வருவான். அதுக்காக அவன் ஊதாரியோ மோசமான பையனோலாம் கிடையாது. ஏன், அவன் வெளியில் நிற்க ஆரம்பித்தான்னு லாஸ்ட் பெல் அடித்த பிறகு தான் வரான்னு பார்த்தா
ஆரம்பத்தில் அவனுக்கு அப்படி இருக்கிறது தான் பிடிச்சிச்சு, அதனால் அப்படி இருந்தான். ஆனால் அதுவே ஒரு ஜனவரிக்கு அப்புறம் பக்கத்து செக்ஷனில் இருந்த பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அதுதான் நம்ம பிரியா. அவள் இவனை பார்க்கிறதும் இவன் அவளை பார்க்கிறதும் பார்க்க சூப்பராக இருக்கும். அதனால்தான் ராஜன் கிளாஸுக்கு வெளியில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லாவே போச்சு. இதெல்லாம் வாணி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. வாணிக்கு வேற பிரச்சனை. ஆமாம், அவள் பூ பெய்து விடுகிறாள். நடுவில் 9 நாட்கள் வரை பள்ளிக்கு வரவில்லை. 9 நாட்கள் கழித்து பள்ளிக்கு வரும்போது பாவாடை சட்டை போட்டிருந்த பெண்ணிற்கு திடீரென தாவணி போட்டு விடவும் அவளுக்கு அது சங்கடமாகவும் அன்கம்ஃபர்ட்டாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டார். அந்த பெண்ணை அப்படியே விட்டு இருக்கலாம். தொடர்ந்து 3 நாட்கள் புது ட்ரெஸ்ஸு தான் அவளுக்கு விதவிதமாக போட்டு அனுப்பிவிடுவார்கள். கஷ்ட காலம். பின்பு மறுபடியும் பாவாடை சட்டையை போட்டு வர ஆரம்பித்து விட்டாள். ஊர் சைடெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும். அப்போது 90s நிறைய இடத்துல அந்த மாதிரி போடுறது பார்த்துருக்குறோம். ஓரளவுக்கு 7th அப்புறம் 10th வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி தான் போட்டு இருப்பாங்க. முன்னால் பட்டன் வச்சு போடுற சட்டையும் பொண்ணுங்க போட்டு வருவாங்க. அதுவே 7th அந்த 7வது வகுப்பு வந்துட்டா முன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வைத்து ஒரு ஷர்ட்டு ஒயிட் கலரில். ஆமாங்க, அரசினர் பள்ளியில் அப்போது ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ. அவள் பாவாடை சட்டைக்கு மாறினதும் கொஞ்சம் நிம்மதியானால். ஆனால் இவளோடு சேர்ந்து வெட்கப்படுவதற்கு இன்னும் 2 பேர் வந்துட்டாங்க. வாணிக்கு ராஜனை எப்படி பிடிக்குமோ வாணியை வேறு 2 பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆமாம், அதில் ஒருத்தன் பேர் ரவி. இவளை பார்த்தாலே அவன் வெட்கப்படுவான். இன்றைக்கும் அவன் சிரிப்பு எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப நல்ல பையன். மனசுலேயோ கண்ணிலேயோ எந்த கள்ளகபடமும் இல்லாத ஒரு பையன். அவனை நாங்கள் திரும்பவும் பார்க்க மாட்டோமா என்ற ஆசை. ஏன்னா அவன் பேச்சு அந்த மாதிரி இருக்கும். மனசில் எந்த வஞ்சமும் இல்லாமல் அவனுடைய பளிச்சுன்னு தைரியமாக பேசுகிற விதம், அதோடு வாணியை கண்டு வெட்கப்படுற விதம், இதையெல்லாம் நினைக்கும் போது அந்த காட்சியை எல்லாம் திரும்ப போய் அனுபவிக்க மாட்டோமா என்று இருக்குது. கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.